அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருடத்திற்கு பின்பு உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகம் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இதன் காரணமாக 3 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட பணமழை பொழிய போகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அவர்கள் யோகமான பலன்களையும் கோடீஸ்வர யோகத்தையும் பெறப்போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் ஒரு வருடத்திற்கு பிறகு உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு யோகமான பலன்களையும் கோடீஸ்வர யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? உங்கள் ராசி இந்த 3 ராசிகளில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விஷ்ணு பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள். சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேத ஜோதிடத்தில் கிரகங்களினுடைய ராசி மாற்றங்கள் மற்றும் கிரக சேர்க்கைகளால் சுப மற்றும் அசுப யோகங்கள் உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி உருவாகக்கூடிய யோகங்களின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஜோதிடத்தில் பல மங்களகரமான யோகங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் லக்ஷ்மி நாராயண யோகம். இந்த யோகமானது சுக்கிரன் மற்றும் புதன் சேர்க்கையால் உருவாகக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மங்களகரமான யோகம் ஏப்ரல் மாதத்தில் உருவாக போகிறதுங்க. அதுவும் இந்த யோகமானது ஒரு வருடத்திற்கு பிறகு உருவாக போகிறது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த யோகத்தினுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் கூட 3 ராசிக்காரர்கள் இந்த ராஜ யோகத்தால் அனைத்து துறைகள்லையுமே வெற்றி பெறுவதோடு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிறைய லாபத்தையும் பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத இப்போ பார்த்தலாம். அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்களில் நாம் பார்க்க போகிற முதல் ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி நாராயண யோகமானது 5வது வீட்டில் உருவாக போகிறது. இதனால் இந்த ராசிக்காரர்களால் குழந்தைகளால் நல்ல செய்திகளை பெறப்போகிறாங்க அப்படின்னு நான் சொல்லணும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கப்பெறுங்க. திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். காதல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைய பெறுங்க. சுக்கிரனின் ஆசியால் பொருள் வசதியில் உயர்வு ஏற்பட காணப்போகிறீங்க. அதே போல் அனைத்து வகையான பிரச்சனைகளில் இருந்து விடுபட போகிறீங்க. முக்கியமாக எதிர்பாராத நிதி ஆதாயங்களை விருச்சிக ராசி அன்பர்கள் பெறப்போகிறாங்க அப்படின்னு நான் சொல்லணும். கடந்த 3 மாதங்களாக பார்த்தீங்க அப்படின்னா படாத கஷ்டம் நீங்கள் பட்டிருப்பீங்க, படாத துன்பங்களை பட்டிருப்பீங்க. ஏகப்பட்ட பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை நீங்கள் சந்தித்திருப்பீங்க. அத்தனை பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தால் அடியோடு மறைய போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த யோகம் இனி வரும் காலங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகமான பலன்களையும் அள்ளி தரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். விஷ்ணு பகவான் உங்கள் மீது பண மழையை கொட்ட போகிறாரு. லக்ஷ்மி உங்களுடைய ராசியின் பக்கம் திரும்ப போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் பார்த்தீங்கன்னா பணவரவு, எதிர்பாராத பணவரவு, திடீர் பணவரவு அப்படின்னு பணவரவால் திக்குமுக்காட போகிறீங்க விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி நாராயண யோகமானது உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 4வது வீட்டில் லக்ஷ்மி நாராயண ராஜ யோகம் உருவாக போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் இந்த ராசிக்காரர்களினுடைய வசதிகள் அதிகரிக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய வாகனம் அப்படி இல்லைன்னா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிக அளவிலேயே இருக்குங்க. அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்து வரீங்க அப்படின்னா நல்ல
வளர்ச்சியை நீங்கள் காணப்போகிறீங்க. உங்களுடைய தொழிலோ அல்லது வியாபாரமோ பார்த்தீங்க அப்படின்னா அபரிவிதமான முன்னேற்றத்தை அடைய போகிறது. அபரிவிதமான லாபத்தை உங்களுக்கு வாரி வழங்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். நீங்கள் விவசாயம் செய்பவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு மகசூல் அதிகரித்து அதுலேயும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. அப்படி இல்லை, நான் உத்தியோகத்தில் இருக்கேன், நான் ஒரு பணியில் இருக்கேன், நான் ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிறேன், நான் ஒரு கம்பெனியில் பணிபுரிகிறேன் அப்படிங்கிற தனுசு ராசி அன்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. உங்களுடைய பணி இடத்துல உங்களுக்கு சாதகமான நிலை உருவாகும். இதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் பணி இடத்துல கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்பாராத பண உயர்வு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியினருக்கு இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தால் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சமூகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல விதமான ஒரு மரியாதை அதிகரித்து காணப்பட போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க. தாயுடனான உறவு சிறப்பாகவே இருக்கும். கடந்த காலங்களில் தாய் தந்தையரின் மத்தியில் உங்களுக்கான உறவு ரொம்ப மோசமாக இருந்திருக்கலாம். ஆனால் இனி வர காலம் தாயுடனானையும் தந்தை உடனான உறவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாக சிறப்பாக அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லணும். இது நாள் வரைக்கும் நீங்கப்பட்ட அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமையப்பெற போகிறது. இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு ராஜ யோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரும் காலம் பொற்காலமாக அமையப்பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித ஆச்சரியமும் கிடையாது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா குடிசை வீட்டில் இருந்திருக்கலாம். இனி வரக்கூடிய காலம் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வீட்டுக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடிசை வீடு மாடி வீடாகவும் மாறவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோகமானது வருமானத்தை அதிகரிக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலத்தில் பணிபுரிகிறவங்க சம்பள உயர்வை கண்டிப்பாக பெறுவாங்க. முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா நல்ல லாபத்தை உங்களால் பெற முடியும். நிதிநிலை வலுவாகும். இந்த காலத்தில் புதிய வருமான ஆதாரங்களையும் நீங்கள் பெறப்போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் அதிபர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறுவீங்க. குழந்தைகளால் சில நல்ல செய்திகளையும் பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் உச்சிக்கே நீங்க போக போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு சந்தோஷத்தில் நிலைத்து திக்குமுக்காடக்கூடிய வகையில் அமைய பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே சமயம் எதிர்பாராத பண வரவால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் கை கொடுக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் இது நாள் வரைக்கும் தடைபட்டிருந்த பணவரவு, நீங்கள் வங்கியில் ஏதாவது லோனுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, இல்லை வெளியில் ஏதாவது பணம் வரணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கடன் கொடுத்த பணம் நம்ம கைக்கு வரலையே அப்படின்னு கூட நீங்கள் சிந்தித்திருப்பீங்க. ஆனால் இந்த லக்ஷ்மி நாராயண யோகமானது தடைபட்டிருந்த பணவரவை உங்களுக்கு தரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் திடீர் ராஜ யோகத்தையும் ரிஷபராசியினருக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அனைத்து விஷயத்திலையுமே உங்களுக்கு சாதகமான நிலை இருக்குங்க. குடும்பத்திலையும் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலை இருக்கும். பணி இடத்துல உங்களுக்கு சாதகமான நிலை இருக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த லக்ஷ்மி நாராயண யோகமானது இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே சமயம் பண வரவு அப்படிங்கிறது நாலாபுரமும் இருந்து வந்து கொண்டே இருக்கும். இது நாள் வரைக்கும் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட தடைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் பண வரவில். இல்லையா உங்களுடைய பணமே பார்த்தீங்கன்னா பாதிப்புக்குள்ளாகி இருக்கலாம். அதாவது களவு போயிருக்கலாம், நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், யாருக்காவது கொடுத்து நீங்கள் ஏமாற்றமும் அடைந்திருக்கலாம். ஆனால் இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தடைபட்டிருந்த பண வரவு உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். ஏமாற்றப்பட்ட பணமும் உங்களுக்கு கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல்
நீங்கள் பல விஷயங்களில் எதிர்பார்த்து கடன் எதிர்பார்த்துருப்பீங்க, லோன் எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த பணம் கூட உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று அதிக அளவில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பொன், பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கை இந்த லக்ஷ்மி நாராயண யோகமானது தரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் பணியிடத்தில் நீங்கள் செய்த நன்மை இன்று உங்களுக்கு கை கொடுத்து உங்களுக்கு சம்பள உயர்வையும் பதவி உயர்வையும் தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயண யோகமானது ஒரு ராஜ யோகத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும்.